அக்கா தண்ணி பிரச்சனைக்கா தண்ணி இல்லை ம் மெயின் வந்து தண்ணி உங்களுக்கு யார் எம்எல்ஏ தெரியுமாக்கா? இல்ல அவரை நாங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தர் எத்தனை வருஷம் எம்எல்ஏ இருக்காரு? 5 வருஷமா 10 வருஷமா 10 வருஷம் எம்எல்ஏ இருக்காரு. வந்து பார்த்தாரா? மாநிலத்தில் இங்கே அங்கே யார் ஆட்சி இருக்கா? இங்கே மாநிலத்தில் திமுக வந்து பார்த்தாங்களா? தண்ணி பற்றி பேசினாங்களா? இப்போ 2 கட்சி தான் காரணம். இங்கே நான் வந்து இந்த தொகுதிக்கு வர்றப்போ முதல்ல தலையார் இருக்குல்ல, துளசாபுரம்ங்கிற ஊரில் வந்து தண்ணி தட்டுப்பாடு, இங்கே தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சா செய்தி பார்த்தேன். நான் நினச்சேன் துளசாபுரம் தண்ணி தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு துளசாபுரத்தை போய் பார்க்குறோம். அதுக்கு இடத்துல பார்க்குறப்ப தெரியுது அந்த ஒரு ஊரில் இந்த வேதாரண்யம் முழுக்க ராமநாதபுரம் மாதிரி எல்லா இடத்துலையும் வீட்டு வாசலில் குழாய்க்கு வழி தண்ணி வரலை. 5 மாதம் ஆச்சுங்கிறாங்க, 6 மாதம் ஆச்சுங்கிறாங்க, தண்ணி லாரி வருதுங்கிறாங்க, 40 நாளுங்கிறாங்க, 20 நாளுங்கிறாங்க. இப்போ தேர்தலுக்குன்னு 5-6 நாள் இருக்குது, 10 நாளுக்குள்ளே இருக்குது. இந்த 10 நாள் வரைக்கும் தண்ணி வரும், ஓரளவு லாரியில் வரும். அதுக்கும் பிறகு சுத்தமாக நின்றோம், அதுக்கு சுத்தமாக நின்றோம் 10 நாளைக்கு. இப்போ என்ன காரணம்னா யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போடுறோம். யார் இங்கே ஓஎஸ் மணியை வந்து இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசுகிறாரு, என்ன தண்ணி பிரச்சனை, தண்ணி தீர்க்க மாட்டீங்களா அப்படின்னு பேசுகிறாரு. தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிறாரு. 10 வருஷம் என்ன பண்ணார்? பேசிக்கிட்டே இருக்கம்மா, திரும்ப சொல்லிட்டு இருக்கம்மா. எல்லா ஊர்லேயும் திரும்ப தண்ணி பிரச்சனை பேசிட்டே இருக்கும். பேச போகிறானவனா வெளியே தான் பேசுகிறாரு. இப்போ 10 வருஷமாக இருந்தார்ல, 5 வருஷம் அமைச்சர். அந்த 5 வருஷத்தில் தொகுதிக்கு எவ்வளோ பண்ணிக்கலாம்? வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் அமைச்சர் ஆகல, எனக்கு தெரியாது, இருக்கிற சட்டசபை அவங்க இருக்கிறாங்கல்ல, திமுகவில் இருக்காங்களா, அவங்கள கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மயக்க பிடிச்சி ஒரே வார்த்தையா கேளுங்கன்னு சொன்னாப்ல. தொகுதிக்கு அம்மா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தமாக 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி கொடுப்பாங்கம்மா. 15 கோடி ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி. இப்போ இந்த தொகுதி முழுக்க போய் பார்த்ததில், அதாவது அதிமுக என்ன சொல்லுதுன்னா நாங்கள் மறுபடியும் வந்தோம்னா வீட்டுக்கு கூட பிரித்து தருவோங்குது. திமுக என்ன சொல்லுதுன்னா 8000 ரூபாய்க்கு டோக்கன் தருவோம். டோக்கனுக்கு நீங்கள் ஏசியோ மிக்சியோ கிரைண்டரோ வாஷிங் மிஷினோ ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தலுக்கு முடிய ஒரு போலியாக டோக்கன் அடித்து கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் அதை வாங்கிக்கலாம், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வாங்கிக்கலாம்னு ஓட்டை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் போய் பார்க்குறப்ப மக்கள் கேட்டு போராடுறது, இப்போ நீங்கள் படித்துறை கேட்குறீங்களா, படித்துறை கேட்குறாங்க, சமுதாய கூடம் கேட்குறாங்க, பட்டா கேட்குறாங்க, சுடுகாடு கேட்குறாங்க, ரோடு கேட்குறாங்க, மருத்துவமனை கேட்குறாங்க, தண்ணி கேட்குறாங்க, சில ஊரை குடிக்க தண்ணி இல்லை, அங்காடி கேட்குறாங்க. இப்படி எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் தான். அந்த தேர்தல் நிவர்த்தி பண்ணாமல் இப்போ திமுக ஆட்சி நோக்கம் என்னென்னா உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டை பறிக்கணும். ஓட்டை பறிக்க காசு கொடுக்கறது, கூப்பன் கொடுக்கறது, டோக்கன் கொடுக்கறது, ஓட்டை வாங்கிட்டு போயிடுறது. தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த 5 வருஷம் கண்டுக்க மாட்டேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஆதங்கம் கோபம் மிக நியாயமானது, சரியானது. இப்போ நான் சொன்னங்கிறதுக்காக கேட்க வேண்டாம். இன்னும் 10 நாள் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ ரெட்டால தான் இருந்துச்சு 10 வருஷமாக, இங்கே மாநிலத்தில் 5 வருஷம் திமுக தான் இருக்குது. இவங்களுக்கு போட்டால் இந்த தண்ணி பிரச்சனை சரியாகுமா, இந்த படித்துறை சரி பண்ணி கொடுப்பாங்களா, சமுதாயத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 2018 கஜா புயல் வந்துச்சு, யாருக்காம்மா? 18 வந்து யார் எம்எல்ஏ இங்கே? ஓஎஸ் மணி தான் அமைச்சரா வந்து பார்த்தாரா? இங்கே இல்லை, இங்கே இல்லைம்மா, இங்கே மட்டும் இல்லை, சிறுதலை காடு எங்க ஏரியாவில் சிறுதலை காடு சேர்ந்தது, அதனால எங்களுக்கு வர பொருளை பூரா அங்கே ரிட்டர்ன். சிறுதலை காடுமா, நான் சிறுதலை காட்டில் போய் பார்க்குறேன். சிறுதலை காட்டில் அதை விட தீவு மாதிரி இருக்குது. எந்த ஊரும் ஒரு ஊரும் இப்படி இல்லைம்மா, ஒரு குடிசைம்மா. குடிசை இல்லை, சுவரே இல்லாமல் 4 பக்கம் குடிசை, அதுக்குள்ளே ஒரு அம்மா வாழ்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் டிவிலே போய் பேசினேன், உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி பிரச்சனை சொல்கிறீங்களே, இது காரணம் நாங்கள் இல்லை, இது தீக்கணும் வர்ற ஆள் தான் நாங்கள். இங்கே வர்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஏம்மா இதுவுமே ஒரு வாரம் தான்மா, தேர்தல் முடிஞ்சா வரமாட்டாங்கம்மா. ஆமா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, 15 நாள் 20 நாள் வராமல் இருந்தாலும் எங்களை மாற்று நடவடிக்கை டேங்கரில் கொண்டு தண்ணி கொடுக்க சொல்லி தான் கேட்க போகிறோம். மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறோம். அது புரியுதுமா. தண்ணி தட்டுப்பாடு இந்த 15 நாள் சுத்தமா தண்ணி வரல, கொண்டு தண்ணி இன்னும் 5 வருஷம் ஆனாலும் இதே ஏரியா வந்து தண்ணி தட்டுப்பாடுல தான் இருக்கும். நீங்க மாற்றி ஓட்டு போடாத வரைக்கும் இந்த பிரச்சனை தீர போறது இல்ல. அம்மா அதாவதுமா இல்லம்மா, ஆமா இல்ல வர ஓட்டு ஒரு நிமிஷம் ஒருமா, ஓட்டு போடனா அது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுமா. ஆமா கேளுங்க நீங்க கேளுங்க, கேட்டு கொஞ்சம் கேட்டுங்க.
இந்த பழிதுறை மட்டும் சரி பண்ணி விடுங்க. பாக்கி எதுவும் அதான், வேண்டாம். அதான். பாக்கி எதுவும் அதான். வேண்டாம். இந்த வழிக்கிட்டே நீங்க போய் இறங்க நீங்க. ஒரு நிமிஷம் நான் போறேன், நான் போறேன், பேச போறேன், நான் பேச போறேனே. ஒரு நிமிஷம் விடுங்க. தெற்கு கலெக்டர் வந்து எல்லாரும் ஒரு நிமிஷம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அண்ணா இங்க பாருங்க, இங்க பாருங்க கலெக்டர் வந்து பாத்து அண்ணா. ஆமா நான் போய் கேளுங்க. இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க, இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணே, இங்க பாருங்க. நீ தப்பா சொல்லல. நீங்க ஒரு சாமானிய மனுஷா இருக்கீங்கல்ல, அதே போல நான் சாமானிய மனுஷா இருக்கேன். நான் வந்து உங்கள்கிட்ட பேச முடியும். நீங்க வந்து உங்களை பாப்பேன், எப்ப பாப்பேன் தெரியுமா? ஆ. நீங்க வந்து இந்த இது விவாத மேடையில பேசுவீங்க. உங்களை பாப்பேன். உங்க கோவம் நியாயம் தான்மா. 2 கட்சி தான் பொறுப்பு, திமுக மட்டும் இல்ல, அதிமுக பொறுப்பு. நீங்க கேளுங்க. அதாவது நீங்க ஓட்டு போடாமல் புறக்கணிச்சிட்டா எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஓட்டு யாருக்கெல்லாம் அப்படியே போயிடும். நீங்க யார் வந்தா உங்க பிரச்சனையை பேசுவா, யார் வந்தா உங்களுக்காக குரல் கொடுப்பா அப்படின்னு பார்த்து ஓட்டை போடாத வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. நீ தேர்தல் நினைக்கிறோம், ஒரு நாள் கூத்து நினைக்கிறோம், ஓட்டை போட்டு போயிட நினைக்கிறோம். 5 வருஷம் கஷ்டப்படுவோம். சரியான ஆளை தேர்ந்தெடுக்கலன்னா 5 வருஷம் கஷ்டப்படுவோம்.